அள்ளி கொடுத்த இஸ்லாமியரை கிள்ளி எறிந்த திமுக 78% ஓட்டு போட்ட எங்களுக்கே குல்லாவா, இது நியாயமா தளபதியாரே? இப்படி ஒரு புத்தகத்தை எழுதிருக்கீங்க. அதாவது கட்சி ஆரம்பித்து இதையோட 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 75 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இஸ்லாமியர் எம்பிக்களை உருவாக்குனது எவ்வளோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் 3 பேர் தான். யாருக்குமே இவங்க வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை. மற்ற தோழமை கட்சி இஸ்லாமிய கட்சிகளுக்கும் இவங்க வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, கட்சியில் கூட இஸ்லாமியர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. இந்த கட்சி வந்து வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் வந்து நாகூர் ஹனீஃபா தான். நாகூர் ஹனீஃபான்னு ஒரு பாட்டுன்னு ஒன்று இல்லாட்டி இந்த கட்சியே இருந்திருக்காதுங்க. ஒவ்வொரு தேர்தலின் போதும், ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தின் போதும், ஒவ்வொரு மாநாட்டின் போதும் வந்து தோழர் அது ரெண்டு மியூச்சுவல் தானே. நாகூர் ஹனீஃபா அப்படின்றவரை இவ்வளோ திமுகவினருக்கு அங்கீகாரம் கொடுத்ததும் அறிமுகப்படுத்தினதும் இந்த திமுக தானே. அதற்கான என்ன அவர் பலனை அனுபவித்தார் நாகூர் ஹனீஃபா? அதற்கு என்ன நீங்கள் செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. வக்போர்டில் வந்து ஒரு சேர்மன் ஒரு பதவியை கொடுத்தீங்க, அதை தவிர ஒன்றுமே கொடுக்கலையே. 50 ஆண்டு காலம் வந்து அவர் வந்து பாடியே அழிஞ்சார். ரஹ்மான் கான் எவ்வளோ பெரிய ஒரு சொத்து, எவ்வளோ பெரிய சக்தி. வெறும் 21 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. அப்போ ரஹ்மான் கான், துரைமுருகன், சுப்பு, இவங்க 3 பேர் தான் ஏடிஎம்கே எம்ஜிஆரை ஆட்டி வைத்தார்கள். ரஹ்மான் கான் ஒவ்வொரு பேச்சும் தினம் முரசொலியில் எல்லா பக்கங்களில் வரும். கலைஞரும் அன்பழகனும் அதை பாராட்டி எழுதுவார்கள். ஆனால் நீங்கள் அவருக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலையே. நீங்கள் வந்து உங்களுடைய தலைவர் அறிவித்த 3.5% ஒதுக்கீடு கூட இஸ்லாமியர்கள் நீங்கள் தரலையே கட்சியில். 6 பேர்த்துக்கு நீங்கள் சீட் கொடுத்துருக்கணும்ல. 3 பேர்த்த கொடுத்து 2 பேர்த்த மினிஸ்டர் ஆக்கி ஒருத்தர் நீங்கள் விளக்குனீங்களே. ஏன் சரி, அதே விளக்கின இடத்துலையே நீங்கள் ஒரு இஸ்லாமிய அமைச்சரை போடலை. வஹாப் இருக்கிறார்ல, போடலாம்ல. சரி, ஜவாஹிருல்லாவும் அப்துல் சமதும் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தானே ஜெயிச்சாரு, அவரை போடலாம்ல. அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன திட்டமிட்டு நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து வளர்ந்து விடக்கூடாது, இவ்வளோ ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஒரே காரணத்தினால நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் ஜவாஹிருல்லா போன்ற இஸ்லாமிய ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்புகள் வச்சுருக்கவங்க திமுக சப்போர்ட் தானே பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த இஸ்லாமியும் திமுக பக்கமே இருக்குன்னு அர்த்தமா? இன்றைக்கி புர்கா போட்டு ஒரு பெண்ணை வந்து ஸ்டாலின் வந்து பரிசு கொடுக்குறான்னு சொல்லி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒட்டி வச்சுருக்கிறீங்க. பார்த்துருக்காங்கள, எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இஸ்லாமிய மகளிருக்கு நீங்கள் உங்களுடைய மகளிர் அணியில் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துறீங்களா? நான் சொல்கிறேன், சாதிக் பாஷா, ரஹ்மான் கான், நாகூர் ஹனீஃபா, காமு கதிரவன், இந்த 4 பேர் எந்த அளவுக்கு உழைச்சாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தொண்டனுக்கு தெரியுது. அவங்களோட ஒரு ஃபோட்டோ வச்சு அறிவாலயத்தில் இருக்குதா? அதுக்கு நேராக ஏதாச்சும் நீங்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறீங்களா? நினைவு நாள் நடத்தியிருக்கிறீங்களா? ஆயுத இல்லத்துக்கு மட்டும் ஒரு போர்வையை மட்டும் வருஷம் மறக்காமல் போய் போட்டு வந்துடுறீங்க. இதை தவிர நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? இஸ்லாமியர்களை பிரிதி அடைக்கிறார்கள். 47 இயக்கங்கள் இருக்கிறது, அதனால் யார்கிட்ட போய் பேசுறதுன்னு ஒன்று. 2வது வந்து பிஜேபி வந்துடுவான், நீங்கள் முடிஞ்சிருங்க, அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ரெண்டுமே போய். மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கங்க. அதாவது அள்ளி கொடுத்த இஸ்லாமியரை கிள்ளி எறிந்த திமுக 78% ஓட்டு போட்ட எங்களுக்கே குல்லாவா, இது நியாயமா தளபதியாரே? இப்படி ஒரு புத்தகத்தை எழுதிருக்கீங்க. ஆமாம். ஆனால் அது இன்னும் வெளியில் வரலன்னு நினைக்கிறேன். வரல. ஆமாம். அது இப்போ இந்த புத்தகத்தை எழுதுறீங்க, நீங்கள் யார்? உங்களை பற்றி சொல்லுங்கள் முதல்ல. அப்போ தான் இந்த குற்றச்சாட்டுக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தது வந்து 1949. அந்த காலகட்டத்திலேயே எங்கள் அப்பா வந்து வால்பாறையில் வந்து கட்சியை வந்து தூக்கி நிறுத்துறதுல முக்கிய பங்காற்றினவர். அதுக்கப்புறம் நான் வந்து 18 வயசில் வந்து பொள்ளாச்சியில் வந்து எம்ஜிஎம் காலேஜில் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அன்னைக்கே வந்து திமுக தலைவர் பொள்ளாச்சிக்கு வர்றாரு. அப்போ நான் வந்து அஃபீஷியலாக இணைஞ்சிட்டேன். அதற்கு முன்னாலே எங்களுடைய குடும்பம் வந்து கழக குடும்பம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டங்கள், பொது நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் வால்பாறையிலே அந்த எங்கள் வீட்டில் தான் எல்லாத்துக்குமே விருந்து. அதனால் தொடர்ந்து நாங்கள் கழக குடும்பம் தான். எங்கள் அப்பா வந்து ஆதி காலத்திலேருந்தே தலைவர் கலைஞரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பார்த்தவர், அவரோடு பழகியவர்.
1967 சட்டசபை தேர்தலில் கூட ராமசாமி என்பவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் போட்டி வந்தபொழுது யாருக்கு சீட் அப்படிங்கும்போது அது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஒதுக்குறதுனால அப்பாவுக்கு கிடைக்காம போயிடுச்சு 1967. அப்படி நாங்கள் வந்து கழக குடும்பம் தான். அதற்கப்புறம் இன்னைக்கு நாள் வரை நான் 47 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன். பொறுப்பு ஏதாவது வகிச்சு? பொறுப்பு வந்து கடந்த காலத்தில் 2000 வந்து நான் வந்து ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்துக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக நான் பணியாற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2008 வந்து துரைமுருகன் வந்து என்னுடைய பணிகளை பார்த்து அவரே வந்து என்னை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்து போட்டார். கவர்மெண்ட் பிபியாக போட்டார். அப்போ அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது, என்னை கவர்மெண்ட் பிபியாக போட்டாங்க. நான் தொடர்ந்து அந்த பணியாற்றிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் கூட 2008 துரைமுருகனுக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக நான் வந்து விலக்கப்பட்டேன். அது தொடர்ச்சியாக வந்து அடுத்த வாரமே துரைமுருகன் கூட அந்த பிடபிள்யூடி துறையிலிருந்து மாற்றப்பட்டார். இதுதான் வரலாறு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பணியாற்றிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 2019 கூட வந்து எடப்பாடி எதிர்த்து நான் வந்து பேசினதாக வந்து எனக்கு வந்து அதிமுக ஆட்சியில் வழக்கு போடப்பட்டு நான் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். ஓகே, 2019 கூட. ஆனால் நிறைய உழைச்சிட்டோம் இந்த கட்சிக்கு வேண்டி. பல முறை 13 தடவை நான் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்கிறேன். பல போராட்டங்களுக்கு கலந்துருக்கிறேன். என்னுடைய 60வது வயசில் கூட நான் வந்து ஜெயிலில் இருந்திருக்கேன். ஆனால் இந்த கட்சி வந்து எனக்குன்னு ஒன்றுமே செய்யலை. எனக்கு செய்யாட்டியும் கூட பரவாயில்ல, என்னோட இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்யலை. எந்த அடிப்படையில் என்னென்ன உங்களோட குற்றச்சாட்டுகளை ஒன் பை ஒன் சொல்லுங்கள். அதாவது கட்சி ஆரம்பித்து இதையோட 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 75 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இஸ்லாமியர் எம்பிக்களை உருவாக்குனது எவ்வளோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் 3 பேர் தான். அதுக்கு மேலே கொடுக்கல. ஆனால் அதே வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் கூட ஒரு 35 வருஷத்தில் 4 எம்பிகளை உருவாக்குனாங்க, இஸ்லாமிய எம்பிகளை. இந்த திமுகவில் வந்து இஸ்லாமிய எம்பி வந்து 3 பேர் இருந்தது கூட முகமது சவிக்கு வெறும் கொடுத்தது வெறும் 18 மாதங்கள் தான். அதனால் முழுமையாக கூட அந்த எம்பி போஸ்ட் கொடுக்கல. காயிதே மில்லத்து வந்து அவர் வந்து எதிர்கட்சியாக இருந்தார். அப்போது 24 இஸ்லாமிய சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்தார்கள். இன்றைக்கி 7 பேர் தானே இருக்கிறாங்க. யாருக்குமே இவங்க வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை. மற்ற தோழமை கட்சி இஸ்லாமிய கட்சிகளுக்கும் இவங்க வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. கட்சியில் கூட இஸ்லாமியர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. வாணியம்பாடியில் ஏற்கனவே தமுமுக நின்ற தொகுதி ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அதில் வந்து தமுமுகவுக்கும் சீட்டு கொடுக்கல, ஒரு இஸ்லாமியனுக்கு கூட கழகத்திலிருந்து சீட்டு கொடுக்கல. அதே வாணியம்பாடியில் நாகூர் ஹனீஃபாவை நிற்க வச்சார் கலைஞர். நிற்க வச்சார் கலைஞர், அது உண்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதில் பல காரணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அது தோற்கடிக்கப்பட்ட அது ஒரு இடைத்தேர்தல் தான் நினைக்கிறேன். இடைத்தேர்தல் தான். அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் நாகூரில் நிற்க வச்சார்னு நினைக்கிறேன். இல்லை அந்த வாணியம்பாடி நின்று தான் வந்து அவர் தோற்கடிக்கப்பட்டு ஏடிஎம்கே சேர்ந்த வடிவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வாய்ப்பு தரல. அப்படி பார்த்தோம். அதே மாதிரி கட்சியில் வந்து எத்தனையோ பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. இஸ்லாமிய தலைவர் தொடர்ச்சியாக அமைச்சரவையில் பங்கு வச்சிருந்தார் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் சாதிக் பாஷா. 1967 இதை விட என்ன அங்கீகாரம் வேணும்ன்றீங்க? சரி, இந்த கட்சி வந்து வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் வந்து நாகூர் ஹனீஃபா தான். நாகூர் ஹனீஃபான்னு ஒரு பாட்டுன்னு ஒன்று இல்லாட்டி இந்த கட்சியே இருந்திருக்காதுங்க. ஒவ்வொரு தேர்தலின் போதும், ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தின் போதும், ஒவ்வொரு மாநாட்டின் போதும் வந்து தோழர் அது ரெண்டு மியூச்சுவல் தானே. நாகூர் ஹனீஃபா அப்படின்றவரை இவ்வளோ திமுகவினருக்கு அங்கீகாரம் கொடுத்ததும் அறிமுகப்படுத்தினதும் இந்த திமுக தானே. அதற்கான என்ன அவர் பலனை அனுபவித்தார் நாகூர் ஹனீஃபா? அதற்காக என்ன நீங்கள் செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. வக்போர்டில் வந்து ஒரு சேர்மன் ஒரு பதவியை கொடுத்தீங்க, அதை தவிர ஒன்றுமே கொடுக்கலையே. 50 ஆண்டு காலம் வந்து அவர் வந்து பாடியே அழிஞ்சார். இப்போ கூட அவரோட நாகூரில் வந்து அவரோட வீடு வந்து லீஸில் இருக்குது, வக்போர்டோட லீஸில் இருக்குது. வக்போர்டில் வந்து பணம் கட்டல அப்படின்னு ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தினர்களை வெளியே விரட்டி விட்டு சீல் வச்சுருக்கீங்களே. அப்படி எத்தனையோ சொத்துக்கள் இருக்கும்போது அவரை மட்டும் குறியிட்டு அவர்கள் வந்து வெளியேற்ற வேண்டிய காரணம் என்ன? நாகூர் ஹனீஃபா எவ்வளோ பெரிய இன்னும் ஓடி வருகிறான் உதயசூரியன் ஒழிச்சுட்டு தானே இருக்குது. அப்படி பார்த்தோன்னே நின்றுறாங்களே. ஒன்றும் இல்லை. இன்னொன்று சொல்கிற பாபரி மசூதி இடிப்பு சம்பவம் கூட அப்போ கூட எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நிறுத்தினது நாகூர் ஹனீஃபாவோட பாட்டு தான். இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டை எந்த விதமான ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே நின்று கேட்பார்கள். அப்படி வந்து கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஒரு பாட்டு. அதற்கான எந்த அங்கீகாரம் நீங்கள் நாகூர் ஹனீஃபாவுக்கு கொடுக்கல.
அதே போல் காமு கதிரவன், ஷம்சுத்தீன் என்கிற காமு கதிரவன் வந்து தென்காசியில் இருந்தார். கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் அவர்கள் காஃபி தோட்டங்களே இருந்தது கேரளாவில். மிகப்பெரிய பரம்பரையை சேர்ந்தவர். கட்சிக்காக எல்லாமே அழித்தார். 1967 அவர் வந்து தென்காசியில் போட்டியிட்ட பொழுது அவர் வந்து எத்தனையோ பாடுபட்டு வந்து ஜெயிக்க முடியல. கட்சி அவருக்கு அறிவித்தது, அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் இடைத்தேர்தல் வந்த பொழுது 1968 எம்ஜிஆர் வந்து கண்டிப்பாக இவரை கதிரவனைத்தான் நிறுத்த வேண்டும் என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணாவின் மூலம் அது அறிவிக்கப்பட்டு 1968 காமு கதிரவன் தென்காசி தொகுதியில் நிற்கிறார். அவருக்கு வேண்டி ரொம்ப பாடுபட்டார் எம்ஜிஆர். புதிய பூமி அப்படின்னு ஒரு படத்தையே அதற்கு வேண்டி எடுத்து, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை என்று தென்காசி பூரா பாட வச்சார், ஜெயிக்க வச்சார். ஆனால் அதே எம்ஜிஆர் 1972 கட்சியை விட்டு போகும்பொழுது கதிரவனை அழைத்த போது அவர் மறுத்து விட்டார், வர முடியாது அப்படின்ட்டார். அதனாலேயே அவர் வந்து கோவப்பட்ட எம்ஜிஆர் மீண்டும் திருச்செந்தூர் தேர்தலில் கதிரவன் நிற்கும் போது கதிரவனை தோற்கடித்தார், எம்ஜிஆரை தோற்கடித்தார். இப்படியெல்லாம் வரலாறு இருக்கும்போது கடைசியில் 1994 வந்து கதிரவன் வந்து ஒன்றுமே இல்லாமல் இந்த சிஎம்சி வேலூரில் வந்து இறந்து போனார். அதற்கான எந்த நிதி உதவியும் இந்த கட்சி செய்யலை, போய் பார்க்கவே இல்லை. கடைசியில் சிவந்தி ஆதித்தனும் கேபி கந்தசாமியும் தான் அந்த உடலையே கொண்டு வந்து ஊருக்கு சேர்த்தார்கள். ரஹ்மான் கான் எவ்வளோ பெரிய ஒரு சொத்து, எவ்வளோ பெரிய சக்தி. வெறும் 21 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. அப்போ ரஹ்மான் கான், துரைமுருகன், சுப்பு, இவங்க 3 பேர் தான் ஏடிஎம்கே எம்ஜிஆரை ஆட்டி வைத்தார்கள். ரஹ்மான் கான் ஒவ்வொரு பேச்சும் தினம் முரசொலியில் எல்லா பக்கங்களில் வரும். கலைஞரும் அன்பழகனும் அதை பாராட்டி எழுதுவார்கள். ஆனால் நீங்கள் அவருக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலையே. சிறு சேமிப்பு சேர்மனோடு துணைத் தலைவர் பதவி, அதற்கு பின்னிட்டு வந்த 2006 அவருக்கு ஒரு லேபர் மினிஸ்டர் பதவி. இதை தவிர நீங்கள் என்ன செய்தார்? அந்த குடும்பம் இன்று வறிய நிலையில் இருக்கிறது. சாதிக் பாஷாவோட குடும்பம் வறிய நிலையில் இருக்கிறது. இதற்காக நீங்கள் என்ன எதை செஞ்சீங்களா? ஒன்றுமே செய்யலையே. ஆனால் இப்படியெல்லாம் வாரிசுகளுக்கு செய்யணும்னு நான் கேட்கல, உழைச்சவனுக்கு செய்யுங்க. ஆனால் வாரிசு அரசியலும் உழைத்தவனுக்கே உழைக்காதவனுக்கே வந்து கிட்டத்தட்ட 16 கருணாநிதி இருக்கும் போதே இருந்தது தானே. இப்ப திடீர்னு நீங்க வந்து தளபதியார கேள்வி கேட்குறீங்களே? கேள்வி கேட்குறோம். 16 பேத்துக்கு வாரிசு அரசியல் வச்சுக்கிட்டு டிஆர்பி ராஜாக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, பாலுவோட மகனுக்கு கொடுத்துருக்கீங்க, அன்பில் தர்மலிங்கத்தோட மகன் பொய்யாமொழி, அவரோட மகேஷ் பொய்யாமொழி தொடர்ந்து வருது. அதுக்கப்புறம் தங்கம்பாண்டியன், தங்கம் தென்னரசு, தமிழச்சி தங்கபாண்டியன். என் கட்சியில் வேற யாருமே இல்லையா? இப்படி தொடர்ந்து ஒருத்தர் வந்து ஒரு அப்பா சேர்த்துட்டா மகனுக்கும், மனைவி சேர்த்துட்டா. அது பாரம்பரிய திமுகவுடைய பற்றாளர்களாக இருக்கிறாங்க. அந்த கட்சிக்காக அப்பா வேலை செய்கிறார், மகன் வேலை செய்கிறார், பேரன் வேலை செய்கிறார். அந்த ரெக்கக்னேஷன் கொடுக்குறது என்ன தப்புன்றாங்க அவங்க. நாங்கள் இல்லையா? நான் இல்லையா? எங்க அப்பா இருந்தாரு 50 வருஷமா, நான் இல்லையா 47 வருஷமா? உங்களுக்கு தான் வந்து பிபி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன செஞ்சீங்க அந்த பிபியில்? பிபி கொடுத்துட்டு இவரை கண்டிப்பாக வந்து விலக்க வேண்டும் சொன்னது ஸ்டாலின் தான். அது ஒரு பெரிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் இருக்கு இல்லையா, அதற்கு திமுக செய்ததை நம்ம ஒண்ணுமே செய்யலன்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து போன தடவை நீங்க வந்து எம்பி எலெக்ஷன்ல யாராச்சும் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நீங்க அறிவிச்சிங்களா? இப்போ வந்து 3 பேர் தான் இஸ்லாமிய எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அதில் ஒரு மினிஸ்டர் தான் நீங்க போட்டீங்க. அதுலேயும் வந்து ஒருத்தர் தூக்கிட்டீங்க. நாசர் அவ்வளோ பெரிய தவறு என்ன செய்தார்? கல்லை தூக்கி அடித்தார் ஒன்று தான் செய்தியா? பெரிய கருப்பன் என்ன தவறு செய்தார் என்று வீடியோவே இந்த உலகமே பார்த்துச்சு. துரைமுருகன் மேலே எத்தனை பெரிய குற்றச்சாட்டுகள், கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் மேலே எத்தனை பெரிய குற்றச்சாட்டுகள், ராஜகண்ணப்பன் மீது எத்தனை பெரிய குற்றச்சாட்டுகள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பார்த்து திட்டினார் அப்படின்னு சொல்லி. அதை விட பெரிய தவறுகளை நாசர் செய்து விட்டார். அவரை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்றால் இஸ்லாமிய ஒரே காரணம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சர் இருக்கிறார் தானே. யாரு? திமுகல யாரு? இஸ்லாமிய அமைச்சர். அது வந்து நிதித்துறையை விட சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சரா? பொதுப்பணித்துறையை விட சக்தி வாய்ந்த அமைச்சரா? உள்துறையை விட சக்தி வாய்ந்த அமைச்சரா? இவ்வளோ எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. எண்ணிக்கை எவ்வளோ? 3 பேத்துக்கு தான் கொடுத்தீங்க. எத்தனை பேத்துக்கு கொடுக்கணும்? நீங்க வந்து உங்களுடைய தலைவர் அறிவிச்ச 3.5% ஒதுக்கீடு கூட இஸ்லாமியர்கள் நீங்க தரலையே கட்சியில. 6 பேத்துக்கு நீங்கள் சீட் கொடுத்துருக்கணும்ல. 3 பேர்த்த கொடுத்து 2 பேர்த்த மினிஸ்டர் ஆக்கி ஒருத்தர் நீங்கள் விளக்குனீங்களே. ஏன் சரி, அதே விளக்கின இடத்துலையே நீங்கள் ஒரு இஸ்லாமிய அமைச்சரை போடல. வஹாப் இருக்கிறார்ல,
போடலாம்ல. சரி, ஜவாஹிருல்லாவும் அப்துல் சமதும் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தானே ஜெயிச்சாரு, அவரை போடலாம்ல. அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன திட்டமிட்டு நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து வளர்ந்து விடக்கூடாது, இவ்வளோ ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஒரே காரணத்தினால நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் ஜவாஹிருல்லா போன்ற இஸ்லாமிய ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்புகள் வச்சுருக்கவங்க திமுக சப்போர்ட் தானே பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த இஸ்லாமியும் திமுக பக்கமே இருக்குன்னு அர்த்தமா? அப்படித்தானே இருக்கு. நீங்க சொல்றீங்க 78% இஸ்லாமியர்கள் 78% சொல்றீங்களா? போட்டிருக்கிறோம். ஆமா, ஒட்டுமொத்த அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் திமுக பக்கம் தானே. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தேர்தலை அளித்தோம். இனி அது நடக்காது. நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது. உங்களுக்கு வாய்ப்பு தராமல் போனதுனாலேயே திமுக இஸ்லாமியர்களே ஏமாற்றுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. இது எனக்கு வரல, அதனால எல்லாருக்கும் வரல. இல்ல, எனக்கு நான் கேட்க போறதும் இல்லை, நீங்க இனி தர போறதும் இல்லை. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லிட்டா உங்களுக்கு. 97 மாவட்டம் இருக்கு திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட அமைச்சர்களா. அது 2 பேர் தான் இஸ்லாமிய மாவட்ட அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர். 97 மாவட்டத்தில் 3 பேர் தான் இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள், உதயநிதிகள் கண்ட்ரோலில் இருக்கிறது. பாக்கி இருக்கக்கூடிய 47 மாவட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லை. இன்னைக்கு புர்கா போட்டு ஒரு பெண்ணை வந்து ஸ்டாலின் வந்து பரிசு கொடுக்குறான்னு சொல்லி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் ஒட்டி வச்சிருக்கிறீங்க. பார்த்துருக்காங்கல்ல, எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இஸ்லாமிய மகளிருக்கு நீங்கள் உங்களுடைய மகளிர் அணியிலே நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? சல்மா முக்கியமான ஆளாக இருக்காங்களா, அவங்கள ஒதுக்கிட்டீங்களே, வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? இல்லையே, யாருக்குமே கொடுக்கல. புர்கா போட்ட பெண் வந்து உங்களுக்கு அரசு நிகழ்ச்சிகள் மட்டும்தான் வேண்டும், கழக பதவிகள் உங்களுக்கு அவசியம் இல்லை. மஸ்தான் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வக்ஃப் போர்டில், அதை நீங்கள் விசாரித்தீர்களா? ஹெச்ஆர்என்சிக்கு மட்டும் ஓடோடி போய் எல்லோருமே நீங்கள் வந்து எல்லாம் பணியாற்றுகிறீர்கள். ஆனால் வக்ஃப் போர்டு நிலத்திலே வந்து சுரண்டி எடுக்கப்படுகிறது, அதில் ஆக்கிரமிப்பு இருக்கிறது. அதை நீங்கள் எடுப்பதற்கு நீங்கள் ஏதாச்சும் முயற்சி இருக்கிறீர்களா? இல்லை. நீங்கள் வரும்போது என்ன சொன்னீங்க? 200 பேர்த்த பணியாளர்களை வந்து வக்ஃப் போர்டில் நீங்கள் வந்து போடுவோம், ஆனால் இனிமேல் வந்து எல்லா பணிகளும் எல்லா மாவட்டத்திலும் நடக்கும். நீங்கள் 3 வருஷமாச்சே, பணியாளர்களே இல்லாமல் முடங்கி கிடக்கிறது வக்ஃப் போர்டு. நான் சொல்கிறேன், சாதிக் பாஷா, ரஹ்மான் கான், நாகூர் நிபா, காமு கதிரவன், இந்த 4 பேர் எந்த அளவுக்கு உழைச்சாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியுது. அவங்களோட ஒரு ஃபோட்டோ வச்சு அறிவாலயத்தில் இருக்குதா? அதுக்கு நேராக ஏதாச்சும் நீங்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறீங்களா? நினைவு நாள் நடத்தியிருக்கிறீங்களா? ஆயுத இல்லத்துக்கு மட்டும் ஒரு போர்வையை மட்டும் வருஷம் மறக்காமல் போய் போட்டு வந்துடுறீங்க. இதை தவிர நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்றுமே செய்யலையே. இதைத்தான் நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம். இஸ்லாமியர் விடுதலை கூட, சிறைவாசிகள் விடுதலை கூட திமுக ஒரு நல்ல முடிவு எடுத்து தான் அறிவிச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தோடனே முதலாக என்னுடைய நடவடிக்கையை வந்து சிறைவாசிகள் விடுதலை அப்படின்னு சொல்லி ரோட்டுக்கு ஒவ்வொரு கூட்டத்திலையும் தளபதி ஸ்டாலின் பேசினாரே. 3 வருஷம் கழித்து அவங்களோட சொந்த முயற்சியில் சுப்ரீம் கோர்ட் வர போய் அவங்க விடுதலை ஆகிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போடும்போது, இந்த கேஸ் வரும்போது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் தன்னுடைய அரசு வழக்கறிஞரை வைத்து இவர்களை விடக்கூடாது, இவர்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் இந்த 3 ஆண்டு காலம் நடத்தி எழுதி கொடுத்தது திமுகவினால் நியமிக்கப்பட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்போ உடனடியாக விடுதலை செய்வோம்னு சொன்னேன். 3 வருஷத்துல 8 பேர் செத்து போயிட்டானே, இறந்தே போயிட்டானே. அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. அதுக்கு இப்போ இந்த தேர்தல் டைமில் நீங்கள் வந்து இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால என்ன லாபம் உங்களுக்கு? மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களை தவிர்க்கிறார்கள், அவர்களை விலக்கி வைக்கிறார்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள. அப்போ இவங்களுக்கு ஆப்ஷன் யாருக்கு? பிஜேபிக்கு போயிடலாமா? பிஜேபிக்கு ஓட்டு போட்டலாமா இஸ்லாமியர்கள்? அது நடக்காது. அந்தந்த ஊரில் அவங்கவுங்க இயக்கத்துக்கு வந்து இஸ்லாமியர் ஒருத்தர் களமிறக்குங்கள், வேட்பாளராக அறிவியுங்கள், அவர்களுக்கு வாக்களியுங்கள். அப்பொழுது உங்கள் பலம் என்னவென்று இந்த கழகங்களுக்கு தெரியும். அது பிற்காலத்தில் உங்களுக்கு உதவும். அதான் நான் சொல்கிறேன். சிறுபான்மையெல்லாம் 2 இஸ்லாமியர்கள் வந்து பாஜகவுக்கும் ஓட்டு போடக்கூடாது, அதிமுகவுக்கும் ஓட்டு போடக்கூடாது, திமுகவுக்கும் ஓட்டு போடக்கூடாது, அப்படி சொல்கிறீங்களா? தனியாக ஒவ்வொரு ஜமாத்திலையும் நிறுத்துங்க வேட்பாளர்களை. ஒட்டுமொத்தமாக ஒன்றுபட்ட ஜமாத்தை உருவாக்குங்கள், உங்களுடைய வேட்பாளரை அறிவியுங்கள், தேர்தலில் போட்டியிடுங்கள். பட் அதனால என்ன பயன்? என்ன பயன்னா அவங்களால வெற்றி பெற முடியாது இல்லையா? எங்களுடைய ஆளுமை என்ன, எங்களுடைய பலம் என்பதை நாங்கள் காண்பிப்போம். காட்டி
காட்டி நாங்கள் யாராவது அடுத்தது ஒரு பெரிய அரசியல் கட்சி கூட தானே நீங்க வந்து அனுசரிச்சு போய் ஆக வேண்டிய ஒரு நிலைமை. நாங்க அனுசரிச்சு போக மாட்டோம் இனிமேல். அவங்க தான் வந்து எங்களோட அடிச்சு, நீங்க இத்தனை ஓட்டு வாங்கிட்டீங்க, நாங்க 2000 ஓட்டுல தோத்து போயிட்டோம், நீங்க 50,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க, அதனால வந்து நாங்க பேசிக்கலாம்னு சொல்லி அவங்க தான் இனி வருங்காலத்தில் எங்களிலிருந்து பேச வேண்டும். அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பெரும்பான்மையான இஸ்லாமிய அமைப்புகள் ஒண்ணு அதிமுக பக்கம் நிக்குது, இல்லைன்னா திமுக பக்கம் நிக்குது. இப்படி இருக்கும்போது எல்லாரும் தனியா வா அப்படின்றது, அதாவது இவங்க எல்லாம் ரெண்டு ஒரு பிம்பத்தை தான் கட்டமைக்கிறாங்க. இஸ்லாமியர்களை பிரிதி அடைக்கிறார்கள். 47 இயக்கங்கள் இருக்கிறது, அதனால் யார்கிட்ட போய் பேசுறதுன்னு ஒண்ணு. ரெண்டாவது வந்து பிஜேபி வந்துருவான், நீங்க முடிஞ்சிருங்க, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ரெண்டுமே போய் 47 இஸ்லாமிய இயக்கங்களை இன்னைக்கு வந்து செயல்பாடு இருக்கக்கூடிய இயக்கங்கள் 5 தான். எஸ்டிபிஐ, தமுமுக, மாஜக, அவ்வளோதான். வேற எந்த இயக்கங்களும் இன்னைக்கு வந்து உண்மையாகவும் அதாவது உயிரோட்டமாகவும் கிடையாது. இந்த ஒரு 4-5 மட்டும்தான் இருக்குது. இவங்க மட்டும்தான் வந்து தேர்தல் நேரத்தில் இவங்க பேசுகிறாங்க, இவங்க சீட்டு வாங்குறாங்க, நிற்கிறாங்க. அதனால் வந்து அப்படியெல்லாம் ஒன்று. இந்த 5 பேரும் வந்து இணைந்து ஒன்றுபட்டு நின்றால் கூட போதும், ஒரு பெரிய பலம் இஸ்லாமியர்களுக்கு உருவாகும். அதே மாதிரி இன்னைக்கு பிஜேபி காமிச்செல்லாம் ஓட்டு வாங்க முடியாது. நீங்கள்கிட்ட பயமுறுத்தி ஏன் முடியாது. நாங்கள் வந்து தெளிந்த ஒரு மனநிலைக்கு வந்து விட்டோம். நீங்களும் ஏமாத்துறீங்க, நீங்கள் அவனை சொன்னியே ஏமாத்துறீங்க, நீங்களே எங்களை ஏமாத்துறீங்க. உங்களை நம்பினோம், 75 ஆண்டுகளாக உங்களை எல்லாம் நம்பினோம், நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். இனி உங்களிடம் நாங்கள் ஏமாற்ற. கலைஞர் தானே இடஒதுக்கீடு உறுதி செய்தார் உங்களுக்கு. 3.5 எல்லா ஆந்திராவில் 10% கொடுத்தான். அது நம்பர் அதிகம்ல. இது என்ன, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை ஆந்திராவில் அதிகம் இல்ல, தமிழ்நாட்டில் கம்மி தானே. அந்த எண்ணிக்கை கேட்டது 6 கேட்டோம், அப்புறம் 5க்கு குறைச்சோம். ஆனால் 3.5 தான் கொடுத்தாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து அது வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த 3.5லையும் கூட ஆண் இஸ்லாமியர்களை அவங்க வந்து எடுக்கிறதே இல்லை. பெண்களை மட்டும்தான் எடுக்கிறார்கள், பெண்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆண்களை தவிர்க்கிறார்கள். இதே தான் வந்து எலெக்ஷனில் கூட இந்த திமுக ஆட்சியிலும் கூட, திமுக அரசும் கூட அந்தந்த இடத்துல ஜனநாயகபுரத்தில் ஆண்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்பவும் வந்து திண்ணமாக இருக்கிறார்கள். பொள்ளாச்சியில் கூட 16 பேர் வந்து நாங்கள் வந்து கவுன்சில் எலெக்ஷனுக்கு வேண்டி நாங்கள் மனு செய்திருந்தோம் நகரசபைக்கு. 16 பேரில் 15 பேருக்கும் கொடுக்காம ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. இது பல இடங்கள் நடக்குது. இல்லை, பெண்களை அரசியல் ரொம்ப அவசியம் இல்லையா? அது ஒரு முற்போக்கு அரசியலுக்கான அடையாளம் இல்லையா? அது தவறு. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மகளிர் அணியில் மாநில அமைப்பாளராக ஒரு மகளிரை போடுவீங்களா? போட்டிருக்கீங்களா? இல்லையே. 26 மேயர் இருக்காங்க, ஒரு இஸ்லாமியர் கிடையாது. 26 துணை மேயர் இருக்காங்க, ஒரு இஸ்லாமியர் கிடையாது. தமிழ்நாடு தேர்வாணையத்தில் ஒரு இஸ்லாமியர் நீங்கள் சிபாரிசு செய்யலை. எந்த போர்டுலையும் எந்த வாரியத்தில் எந்த இஸ்லாமியரும் கிடையாது. எந்த வைஸ் சான்சலர் நீங்கள் வந்து பரிந்துரை செய்யலை. அப்புறம் எப்படி உங்களை நம்புறது? உங்கள் கூட எப்படி பயணிப்பது? இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாக்குகளை தனிமைப்படுத்தி ஒரு நம்பரை காட்டணும்னு நினைக்கிறீங்க. அப்பதான் நீங்க பார்கெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. ஆமா, அது நிகழும் நம்புறீங்க நீங்க? கண்டிப்பா. எப்ப நிகழும்னு நினைக்கிறீங்க? விரைவில். ஓகே, இந்த வர்ற சட்டசபைக்கு நாங்கள் ரெடி ஆயிடுவோம். வேற 26க்கு அப்படின்னா. ஆமாம், இப்போ இவங்களை தவிர்க்கிறோம். இது ஒரு ஆரம்ப கட்டம் தான். அதனால் அதையெல்லாம் தொடர்ந்து நான் ஒரு புத்தகம் எழுதி எப்படியெல்லாம் நாங்கள் தவிர்க்கப்படுகிறோம், எப்படியெல்லாம் நாங்கள் வந்து விலக்கப்பட்டிருக்கோம் என்பதை பற்றி ஒரு 100 பக்கத்திற்கான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து தமிழகம் எங்கும் அது விநியோகிக்கப்படும். கிட்டத்தட்ட 1,00,000 பிரதிகள் அடிக்கப்படுகிறது. இது எல்லோர் கையிலும் பார்த்தால் எப்படியெல்லாம் நாமெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும். உங்களுடைய புத்தகமும் உங்களோட முயற்சியும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.